இரங்கல்கள் அப்படின்னுவோம். அதாவது யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, இரங்கல் தெரிவித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இரங்கல் தெரிவிக்கிறது அப்படின்றத கண்டோலன்ஸ் அப்படின்னு சொல்லணும். இரங்கல்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டோலன்சஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்றப்போ வருத்தம் தெரிவிக்கிறதுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா இரங்கல் தெரிவிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் கண்டோலன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ கண்டோலன்ஸ் அப்படின்னா இரங்கல். அவமானப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவமானப்படுத்துறதுன்னா நம்ம இன்சல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். நீ வந்து என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற, ரொம்ப அவமானப்படுத்துகிற அப்படின்னு பேசுவோம். ஸோ அதை ஹியூமிலியேட் பண்ணுற அப்படியும் சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஹியூமிலியேட்டிங்காக இருக்குது, எனக்கு அந்த இடத்துக்கு வர முடியல, ரொம்ப அவமானமாக இருக்குது, ரொம்ப ஹியூமிலியேட்டிங்காக இருக்குது, இல்லை என்னை வந்து நீ ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுற, ரொம்ப அவமானப்படுத்துகிற. இன்சல்ட் அப்படின்ற இடத்துல ஹியூமிலியேட் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே வந்து அசிங்கப்படுத்துறது இல்லை அவமானப்படுத்துறது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ பொதுவாக அசிங்கம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது அக்லின்னு சொல்லுவோம். ரொம்ப அக்லியாக நடந்துக்காத, ரொம்ப அசிங்கமாக இருக்குது நீ பேசுறது, இல்லை ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிற, அதை வந்து நம்ம அக்லியும் அப்படியும் சொல்லலாம். ஸோ இந்த ஹியூமிலியேட், இன்சல்ட், அக்லி இது எல்லாமே வந்து அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது. ஸோ இதை தான் மீன் பண்ணும். ஓகே. கொளுத்து இல்லை பற்ற வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை விளக்காக இருக்கலாம், தீபமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொளுத்து இல்லை பற்ற வைத்தல். ஸோ இப்போ ஸ்டவ்வை மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை விளக்கு மென்ஷன் பண்ணாலும் சரி, அது ஏற்று அப்படின்றத வந்து நம்ம ஸ்டவ்வை இக்னைட் பண்ணு அப்படியும் சொல்லலாம், லைட் பண்ணு இல்லை லிட் பண்ணு அப்படியும் சொல்லலாம். லிட் அப் பண்ணு, லைட் பண்ணு, விளக்கு ஏற்று, ஸ்டவ்வை லிட் பண்ணு.